ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சில விஷயம்லாம் கொடுமை தெரியுமா? உனக்கு ஏதும் தெரியாது, உனக்கு அறிவு கிடையாது, நீ ஒரு முட்டாள்னு சொல்லியே நல்லா தெரிஞ்சு பழக்கப்பட்ட விஷயத்தை கூட செய்ய பயமாக இருக்குது. கையெல்லாம் நடுங்குது, அழுக வருது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அசால்ட்டா சர்வ சாதாரணமா செஞ்ச விஷயம்தான். ஆனா இப்போ முடியல. உலகமே நம்மளை அறிவாளின்னு சொன்னா கூட கட்டுனவருக்கு நாம முட்டாள்தான். அதையே பார்த்து வளர நம்ம பிள்ளைக்கும் நாம முட்டாள்தான். ஸோ இப்படிலாம் இருக்கு சொசைட்டில. ஸோ அதுலேயும் சில பேர் கொஞ்சம் இருக்காங்க, தங்களோட மனைவியோட வெற்றிக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு பெருமிதம் கொள்கிற ஆண்களும் இங்கே உண்டு. ஸோ நண்பா, நான் எல்லாத்தையும் சொல்லலை, சில பேரை சொல்கிறேன். ஸோ எல்லாருமே அமைதியாக இருங்க. இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை நண்பா. தனியாக இருங்க. எல்லோரும் கடைசி வரை இருக்க மாட்டார்கள். யாரும் கவலைப்பட மாட்டார்கள். உங்கள் சோகத்தை மறையுங்கள். உங்கள் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நேரம் திரும்ப கிடைக்காது. தனிப்பட்டவராக இருங்கள். உங்களில் சிறந்ததை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஸோ தனிமை ஒருவரை உருவாக்கவும் செய்யும், அதே சமயம் உருகுலைக்கவும் செய்யும். தனிமையை கையாளும் விதம்தான் இங்கு முக்கியம். ஸோ ஒருவரை உண்மையாக நேசித்தால் சொல்லாதீர்கள், செயலில் காட்டுங்கள். ஒருவரை உண்மையாக வெறுத்தால் சொல்லிவிடுங்கள், செயலில் காட்டாதீர்கள். ஸோ வழியில் ஒரு தேநீர் கடை இருந்தா நல்லது. மிக வேகமாக என்னிடமிருந்து நழுவுகிறது எது நண்பா? காலம். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், அது ஓடும் சத்தம் மட்டும்தான் கேட்கிறது. அதன் 3 முட்களும் மிக கூர்மையானவை. ஒரு சுற்று முடிந்ததும் அதை நீங்கள் பகல் அல்லது இரவு என்றீர்கள். ஆனால் நானும் பல்லாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கும் என் நட்சத்திரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன். வழியில் ஒரு தேநீர் கடை இருந்தால் நல்லது என்று. ஸோ லைஃப் சேஞ்சிங் தான். இது ஒரு சேஞ்சிங்காக தான் நம்ம சவாலாக தான் எடுத்துக்கணும். உண்மைதானே? யாருக்கும் 100% சரியான துணை கிடைக்கிறதில்ல, அமைகிறதும் இல்லை. கிடைக்கும் துணையின் நிறைகளை ஏற்று குறைகளை மன்னிக்கும் மனப்பக்குவம் இருந்தால் போதும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். ஆனால் இன்றைய அவசர உலகில் அத்தகைய பக்குவத்தை அடைவதுதான் பெரும் சவாலாக இருக்கிறது நண்பா. ஸோ உன்னை யாரும் விமர்சிக்க கூடாது என்ற எண்ணத்தை முதலில் விடு. விமர்சனங்கள் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை. வாழ்வில் மேன்மேலும் வளர விமர்சனங்களை உரமாக்கிக்கொள். என்னையே விமர்சிக்கும் உலகம் உங்களை மட்டும் விமர்சிக்காதா என்ன? ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். ஆசைப்பட்டு வாங்கிய ஒளிர்ந்த தங்க நகை வறுமையினால் அடகு கலையில் ஒளிந்து கொண்டது. ஸோ அடகு கடையில் ஒளிந்து கொண்டது. ஸோ அன்பு அடிமைப்படுத்தாதுன்னு அவளுக்கு நம்பிக்கை. அன்புங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறாங்க. அன்புக்காக அடிமையாகலாம், அடிமையாகாமலும் இருக்கலாம். அன்புக்காக தியாகம் செய்யணுமாம், அன்புக்காக சகிச்சிட்டு போகணுமாம், அன்புக்காக ஏங்கணுமாம், வீங்கணுமாம். எல்லாம் சரிதான். ஆனால் இதெல்லாமே பொம்பளைங்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கறதில்ல. ஸோ இதுதான் நியதி, இதுதான் நிதர்சனமான உண்மை நண்பா. ஸோ சிந்தனை பெரியதாக இருக்கட்டும், அதை படிப்படியாக செயல்முறைப்படுத்துங்கள். ஒரே நாளில் யாரும் உயர்ந்து விட முடியாது. வாழ்வின் முன்னேற்றத்திற்கு செய்யும் முயற்சிகளில் நாம் எதிலும் தோற்பதே இல்லை. ஒன்று வெற்றி கொள்கின்றோம், இல்லையேல் கற்றுக்கொள்கின்றோம். வெற்றிக்கு ஒழுக்கம் என்ற விலையை கொடுக்க வேண்டும். அது கஷ்டம் இல்லைல்ல, அது கஷ்டம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நீ ட்ரை பண்ணலன்னா அவ்வளோதான். நீ ட்ரை பண்ணினா கண்டிப்பாக முடியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஸோ முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் இங்கே எதுவுமே கிடைக்காது. சிரித்தே வாழ பழகு நண்பா. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். பல ஆதாரங்களுடன் நாம் சொன்ன உண்மையை விட யாரோ ரகசியமாக சொன்ன பொய்கள் தான் இங்கு அதிகமாக நம்பப்படுகிறது. ஏன் பிரைவேட் லைஃப் ஒரு ஹாப்பி லைஃப் தெரியுமா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி, இன்னொன்று பொறாமை இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், ஜாலியாக இருக்கலாம். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், மன அமைதி கிடைக்கும். தேவையில்லாத விமர்சனங்கள் இருக்காது, எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகலாம். ஸோ அதனால தான் என்னவோ ப்ரைவேட் லைஃப் ஒரு ஹாப்பி லைஃப்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஸோ நம்பிக்கை. நாளைய பொழுது நம் கையில் இல்லை என்ற போதும் அலாரம் வைக்க மறப்பதில்லை நாம். எதனால்? நம்பிக்கையினால்.
தட்டி பறிப்பவர்களையும் தட்டி கொடுப்பவர்களையும் அடையாள காணும் அளவுக்கு அறிவு இருந்தால் போதும், வாழ்க்கையில் வென்று சாதனை படைக்கலாம். நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான் நண்பா. உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும்போது அழகாகிறது எது? உன் முயற்சிகள். எவ்வளோ அழகான ஒரு வரி பார்த்தீங்களா? முயற்சின்ற வார்த்தை மிக பிடித்த ஒரு அற்புதமான வார்த்தை நண்பா. உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும்போது தான் அழகாகிறது உன் முயற்சிகள். அழுது கொண்டே இருக்கிறார் கடவுள் ஒருவர். குழந்தைகள் மாறுவேட போட்டி. அன்பு காட்டுவதற்கு பணம் தேவைப்படுவதில்லை. ஆனால் பணம் இல்லாதவன் காட்டும் அன்பும் இங்கு எவருக்கும் தேவைப்படுவதில்லை. அந்த நிராகரிப்பின் வலி வறுமையின் வலியை விடவும் கொடியது. பொருளாதாரமே அன்பின் தகுதியை நிர்ணயிக்கும் விசித்திர உலகம் இது நண்பா, பொழைச்சிக்கோங்க. ஸோ லைஃப்ல இனித்தாலும் விஷமாவர் பலர், கசந்தாலும் மருந்தாவர் சிலர். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாத எந்த ஒரு விஷயத்தையும், சரிங்களா? மனதின் வலி வாயால் சொல்லியே புரியாத போது சொல்லியா புரிய போகுது? ஆண்களுக்கு அன்பின் அர்த்தம் தெரிவதில்லை என தவறாக எண்ணி விடாதீர்கள். அவன் நேசிக்க ஆரம்பித்தால் அன்னையின் அன்பையும் தோற்கடித்து விடுவான். அன்பை ரசிக்க தெரியாதவனுக்கு எந்த பேரழகி மனைவியானாலும் அவள் வாழ்க்கை சுமைதான். அதே அன்பை ரசிக்க தெரிந்தவனுக்கு அழகற்ற மனைவி கூட தேவதைதான். விழுந்து எழு, அப்போதுதான் நீ கீழே விட காத்திருந்தவன் யார், உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்று தெரியும். ஸோ லைஃப்பில் சேஞ்சிங் இருக்கணும். ஸோ அதுக்காக கடின உழைப்பு இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.